2016ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் இயக்குனர் ப. ரஞ்சித் இயக்கத்தில் கபாலி திரைப்படம் வெளியானது. பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படத்தை தெலுங்கில் தயாரித்து பிரபலமானவர் KB சௌத்ரி. கோவாவில் உள்ள சியோலின் பகுதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்தார். இந்நிலையில் நீண்ட நேரமாக அவர் தங்கியிருந்த வீட்டின் கதவு திறக்கப்படாமல் இருந்தது. இதையடுத்து சந்தேகமடைந்த அருகில் இருந்தோர் வீட்டில் சென்று பார்த்தபோது KB சௌத்ரி தூக்கில் இறந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். KB சௌத்ரி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தற்கொலைக்கான காரணம் தெரியாத நிலையில் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார். இது தொடர்பாக பேசியுள்ள கோவா காவல்துறை கண்காணிப்பாளர் அக்ஷத் கௌசல், KB சௌத்ரியின் வீடு நீண்ட நேரம் திறக்கப்படாமல் இருப்பதாக அருகில் இருந்தோருக்கு சந்தேகமடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் தூக்கில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார். இது தொடர்பாக சியோலின் புறக்காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. உடனேயே அஞ்சுனா காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டுள்ளனர். தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு தொடர்பான விவரங்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு தரப்படும் என செய்தியாளர்களிடம் கூறினார். தெலுங்கில் பிரபல தயாரிப்பாளராக வலம் வந்த KB சௌத்ரி கடந்த சில வருடங்களாக படங்கள் எதையும் தயாரிக்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக சைபராபாத் போலீசார் அவரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு மற்றும் கோவாவில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்ததாக KB சௌத்ரி கைது செய்யப்பட்ட நிலையில் கடன் பிரச்சினை அல்லது வழக்கு காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது.